அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேர் பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னு கொண்டு வந்து வர வச்சு, அங்க நில்லுங்க கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, உரிமையில பேசிட்டு நெளிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில் இப்போ எங்கள் அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படியே நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச் செயலாளர் என்னென்னு தெரியாம அப்படியே மயங்க நிலையில் நிற்கிறார் பொதுச் செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள்வுணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல படம் மாதிரி. ஆனால் முரசொலி சொல்கிறாங்க, தாவேகா கொள்ளும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில்? அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆர் ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மட்டும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சு, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நடத்திருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல, அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட